சமையல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் இந்த மாம்பழ பேஸ்ட் இருக்கு இல்லையா, மாம்பழம் வச்சு ஒரு இனிப்பு பணியாரம் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இந்த கப்பால் 2 கப்புக்கு கோதுமை மாவு அளந்து எடுத்துக்கிறேன். அது கூடவே இந்த மாதிரி மாம்பழ பல்ப் எடுத்து வச்சுருக்கேன், மிக்சியில் அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு இனிப்புக்கு நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. அதில் நான் தேங்காயும் இதில் போட போகிறேன். இந்த தேங்காய் ஏலக்காய் போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தால் அதை போட்டுக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 100 கப்பு மாவையும் சேர்த்துக்கிட்டேன். இதுலேயே இந்த மாம்பழ பேஸ்ட் இருக்கு இல்லையா, இதையும் சேர்த்துக்கிறேன். இது போட்டு பண்ணும்போது இந்த மாம்பழ குழிப்பணியாரம் எல்லாருக்கும் பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டு. அதுலேயே வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை நீங்கள் இனிப்புக்கு ஏற்ப போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுலேயே நீங்கள் தேங்காய், நான் ஏலக்காய் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் ஏலக்காய் தூளாக கூட போட்டுக்கலாம். என்கிட்ட முழு ஏலக்காவாக இருந்ததால நான் இப்படி போட்டிருக்கேன். இதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் இதை குழிப்பணியாரம் அளவுக்கு இட்லி மாவு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கணும். கலந்துட்டு இந்த பாருங்கள், இந்த குழிப்பணியார கல்லில் நான் தேங்காய் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இது சுட்டதும் ரெடியாக பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த குழிப்பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போது இந்த குழிப்பணியாரத்தில் இந்த மிக்ஸ் பண்ணியிருக்க மாவை எடுத்து விட்டுக்க போகிறோம். இது மாதிரி ஃபுல்லாக விட்டு காட்டுறேன். சூப்பராக வேக வச்சு எடுத்தால் 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு சூப்பரான ஸ்வீட் குழிப்பணியாரம் ரெடி ஆகிடும். இது ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இந்த குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுது. இப்போ எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். அவ்வளோதான், சூப்பராக இந்த கோதுமை மாவில் போட்டு மாம்பழ குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்ஸ் கொடுங்க. இந்த அரோமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.